அரை விழுக்காடு வாக்கு சதவீதம் வைத்திருக்கும் கட்சிக்கே கூட்டணிக்கு வர சொல்லி அழுத்தம் கொடுக்கும் போது 8.5% வாக்கு வங்கி வைத்திருக்கும் தனக்கு எவ்வளவு அழுத்தமும் நெருக்கடியும் வந்திருக்கும் என்ற சீமான் இறைமகன் இயேசு மீது ஆணையாக எந்த காலத்திலும் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது என்று சத்தியம் செய்தார். ஈரோடு கிழக்கிலே இன்னைக்கு சொல்லுகிற என் தம்பி கூட டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி என்கிறார்கள். ஆனால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை. அங்கே உண்மையிலே போட்டி என்டிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி. இங்கே போட்டி கூட்டத்தை வைத்து கட்சியை வைத்து எல்லாம் கருத்தியல் புரட்சி, கருத்தியல் மோதல், ஒரு கருத்தியல் போர். இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா? அந்த போட்டியில் இங்கே ஒரு ரெண்டே போட்டி தான். ஒன்று இங்கே திராவிடரா தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான். ஒரு பக்கம் பெரியார் தான் எல்லாம், ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார், எல்லாமே பெரியார். ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படின்னு வைப்பதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும், வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது 8.5 விழுக்காடு 36,50,000 வாக்கை வைத்திருக்கிற இந்த மகனை பேசியிருப்பார்களா, பேச மாட்டார்களா? அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள். எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது. அந்த நிலைப்பாட்டிலே 15 ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன். இந்த தேர்தலிலே 26ல் 234 தொகுதியிலும் போட்டியிடும் 117 பெண்கள், 117 ஆண்கள், அதில் 134 பேர் வெறும் இளைஞர்கள், 25லிருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், ஆகச்சிறந்த கல்வியாளர்கள். அதிலே ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவிதர், குயவர், வண்ணார், இப்படி இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு. அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம். இப்போதும் தனித்து நிற்போம், 29 தேர்தலிலும் தனித்து நிற்போம். ஏன் தனித்து நிற்போம்? தனித்துவத்தோடு நிற்போம். நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா? தனித்து நின்று போராடுங்கிறான். பிறர் தோல் மீது ஏறி நின்று நீ உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு, அதுவே மேலானதுங்கிறான். நாங்கள் ஆகப்பெரும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் 20 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மறவர்களுடைய பிள்ளைகள். அதனால ஒன்றும் கிடையாது. தோல்வியை கண்டு துவண்டு போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள். எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். அதனால எந்த காலத்திலே தேர்தல் உடன்பாடு கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது, ஓட்டு குழப்பிக்க கிடையாது. அது அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த நிலத்திலே 234 தொகுதியிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப எது பெருசு?